அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமஹே. இந்த குரு பயிற்சி கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? கன்னியா ராசிக்காரர்கள் ரொம்ப பர்ஃபெக்டானவா, ரொம்ப அழகாக வீட்டையும் தன்னையும் மனைவியையும் ரொம்ப நல்லா வச்சுக்கிறவா. மனைவியான கணவனையும் குழந்தைகளை கண்டிக்கிற இடத்துல கண்டித்து, அன்பு காட்டுற இடத்துல அன்பு காட்டி சுத்தியாக கொண்டு வரக்கூடியவா. உறவினர் இடத்துலலாம் பாசமாக இருக்கக்கூடியவா. எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு வச்சுப்பாங்க. எல்லா செயல்களையும் ஒரு கணக்கு வச்சு செய்யுது. வாழ்க்கைன்னா இதை வாழ்க்கை, இதை எப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் லட்சியத்தோடு வாழலாம். இதை கணவன் மனைவியும் ரெண்டு பேருமே ஒத்துமையாக இருப்பாள். கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, மதிப்பும் மரியாதையும் பாசமும் காதலும் குறையாத வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒற்றுமையாக இருக்கக்கூடியவா இந்த கன்னியா ராசிக்காரா. நல்ல படிப்பு, நல்ல அறிவு, புத்திசாலித்தனம், நல்ல நீட்னஸ்ஸு, வாழணும்னு அப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கை பிடிப்பு, தெய்வ பக்தி, இப்படி எல்லாத்துலேயும் சிறந்தவாளாக இருக்கிற இவர்களுக்கு போன 1.5 வருஷம் 2 வருஷமாக வயிற்று பிரச்சனைகள் இருக்குது. வயிற்று வலி, சரியாக சாப்பிட முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவளுக்கு. இவளோட மனைவி அல்லது இவளோட கணவனாக இருந்தாக்கா அவர்களுக்கு நுரையீரல் பிரச்சனை, ஹார்ட்டு சம்பந்தமான சில பிரச்சனைகள், இதிலெல்லாம் கஷ்டப்பட்டுப்பா. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நல்லபடியாக நீங்கும். இவர்களுக்கும் குடும்பத்தை பற்றியும் மனைவியை பற்றியும் குழந்தைகளை பற்றியுமான நல்ல திருப்திகரமான ஒரு மனநிலைமை இப்போ ஏற்படும். இன்னும் ரொம்ப சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இவ உணவு அருந்தலாம், மனசுக்கு நிம்மதியானபடியாக இருக்கலாம். இவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையிறது. இவர்களோட குழந்தைகளை வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா இவ்வளோ அவர்களோடு போய் இருந்துட்டு வரா மாதிரியான டைங்கள் அமையிறது. இந்த கன்னியா ராசி குழந்தைகள் மாணவர்களாக இருந்தாக்கா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் அமையிறது. திருமணம் ஆனவர்களாக இருந்தால் ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாள். அவளுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையிறது. இந்த கன்னியா ராசிக்கார வயசானவளாக இருந்தாக்கா அவளுக்கு பேரன் அல்லது பேத்தி பறக்கக்கூடிய நேரம் இப்போ வந்திருக்கு. இவர்கள் ரொம்ப வருஷங்களாக குழந்தைகளுக்கோசம் இயங்கி இருக்கிறவா. அந்த குறை இப்போ நல்லா தீர்ந்து நல்லபடியாக அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்க போகிறது. நீண்ட ஆளும் ஆரோக்கியம் உள்ள நல்ல குழந்தையா, அறிவுபூர்வமான குழந்தையா நல்லா பார்க்க போகிறது. வீடு பாதி கட்டி வச்சுருந்தா அப்படின்னா அதை நல்லா கட்டக்கூடிய நிலைமை இப்போ வருது. உத்தியோக லாபம், இடமாற்றங்கள் அதுவும் தென்படுறது. இவர்களுக்கு சுபிக்ஷமான ஒரு நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னே சொல்லலாம். ஏன் சுபிக்ஷமான நல்ல காலம் இப்போ சொல்கிறேன்னு, கடந்த 2-3 வருஷங்களாகவே இவர்கள் பாவம் ரொம்ப தெற்கு முக்காடி கஷ்டப்பட்டிருக்கா. குடும்பத்தை பற்றியும் மனைவியை பற்றியும் கணவனை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் குடும்ப நிலைமையை பற்றியும் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமானதாக இருந்திருக்குது. பெண்களான கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், கருக்கலைதல், இந்த மாதிரியான கஷ்டங்களும், வயிற்று வலி, ஆண்களான வயிற்று வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளும், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கி இப்போதிலேருந்து இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நேரங்கள் இப்போ நல்லா இவளுக்கு நல்லா ஆரம்பிச்சிருக்கு. அதனால் சௌக்கியமாக நல்லா இருக்கலாம். பொன் பொருள் சேரும். இவர்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு கூடும்.
சின்ன அவமானங்கள் போல் சிலவற்றை அவள் வந்து உணர்ந்திருப்பாள் சென்ற காலங்களில். அதெல்லாம் நீங்கி அவளுக்கு மறுபடியும் அந்த கௌரவம், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, படிப்பில் வந்து நின்று போனதெல்லாம் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி நல்ல ஒரு ரிசல்ட் காட்டுறது, நல்ல உத்தியோகம், நல்ல குழந்தை பாக்கியம், விவசாயிகளாக இருந்தாக்க நல்ல பயிர்களை நல்லா செழித்து வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறது, அறுவடை பண்ணுறது, மத தலைவராக இருந்தாக்கா ஜோதிடர்கள், மத தலைவர்கள், கணக்காளர்கள், வங்கியில் வேலை செய்கிறவா, மேலதிகாரிகள், யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான அவஸ்தைகளில் கஷ்டப்பட்டிருப்பா. இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நல்ல சுபிட்சமாக இருக்கக்கூடிய காலம் கன்னியாராசிக்கு கண்டிப்பாக வந்திருக்கு. இந்த கன்னியாராசிக்காரர்கள் மகா பொறுமையானவா, ரொம்ப பக்தி உடையவா, தான் கஷ்டப்பட்டு முன்னேறுவா. அதுபோல் மற்றவர்களையும் கையை பிடிச்சி தூக்கி மேலே நிமித்தி விடுவா, காப்பாற்றுவா. இந்த கன்னியாராசிக்காரர்கள் மருத்துவர்களாக இருந்தால் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த நோயாளியுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுவாள். ஒரு துளிச்சாச்சு தவிர காப்பாற்றிடுவாள். அந்த அளவுக்கு அவள் வந்து பாடுபடுவாள், உழைப்பா. அறிவுபூர்வ, மதிநுட்பம், நல்ல ஆராயிர திறமை, மந்திரிகள் அப்படின்னு மாதிரியா மதி கூர்மை பிடிச்ச மந்திரிகள் இவெல்லாம் அந்த மாதிரி கன்னியாராசியில் வந்து பிறக்கிறவா தான். கவிஞர்கள், கவிதை எழுதுகிறவா, புஸ்தகங்கள்லாம் வெளியிடுறவா, தெய்வீக நூல்லாம் வெளியிடுறவா, அந்த மடாதிபதிகள், மடங்கள் கட்டுறவா, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கன்னியாராசியில் வந்து பிறந்திருக்கிறவா தான். அதனால் இப்பேற்பட்ட வாழ்க்கையில் நன்னா வீடு நாடும் நன்னா செழிக்க, எல்லோரும் நன்னா இருக்க இவள் பல ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவாள். அதை கேட்டு மற்றவா நடந்தால் அவளும் நன்னா பிட்சமாக நன்னா வருவாள். அந்த அளவுக்கு கன்னியாராசியில் பிறந்தவாள் ரொம்ப வசதியானவா. அவளுக்கு இந்த குரு பயிற்சியும் ரொம்ப நல்ல விதத்தில் நன்னா அமைஞ்சிருக்குது. ஆனால் அதிகமான பேச்சு வந்து இவள் வந்து இந்த குரு பயிற்சியில் ரொம்ப பேசிகிட்டே போகக்கூடாது. அதிகமான பேச்சை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். பேசும்பொழுது மற்றவர்களுக்கு கொஞ்சம் நல்லதே சொன்னாலும் கூட அவளுக்கு அது எடுக்குமா அப்படிங்கிற ஒரு நிமிஷம் பார்த்துண்டு, ஒன்றுமில்லை குழந்தையே பிறக்காதவா அவள் வந்து காலையில் வந்தால் குழந்தை பிறக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம் நம்ம. ஆனால் அவள் வந்து குழந்தை பிறக்கத்தை பற்றி அவள் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டா. ஒரு விழா அவள் பரீட்சையில் பாஸ் பண்ண நினச்சிட்டு இருப்பா. நம்ம சீக்கிரமே புத்திர பிராப்தி ரஸ்துன்னு சொல்லிட்டோன்னா அதுவே அவளுக்கு ஒரு குறையாக போயிடும். பற்றியா நம்மளுக்கு குழந்தையிலேருந்து அவள் சொல்லிட்டா போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பேசும்பொழுது பார்த்து பேசணும். மற்றபடியே இந்த குரு பயிற்சி அவளுக்கு ரொம்ப சூப்பராக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அமக்கலமாக, சௌபாகியமாக, சந்தோஷமாக, சுபமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.